ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி அருமையான ஒரு பொடி மாஸ் ரெசிபிக்கு ஒரு சின்ன காலிஃப்ளவர் எடுத்து பெரிய பெரிய பீஸாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். 1 லிட்டர் தண்ணியில் உப்பு மஞ்சத்தூள் போட்டு கொதிக்க விட்டு இந்த பெரிய துண்டுகளாக இருக்கக்கூடிய காலிஃப்ளவரை போட்டு 30 செகண்ட்ஸ் விட்டுடலாம். 30 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் நம்ம அதை வெளியே எடுத்துடலாம். இந்த மாதிரி தனியாக எடுத்து ஒரு தட்டுக்கு மாற்றிடலாம். ஆறுனதுக்கப்புறம் நமக்கு தேவையான அளவு சைஸுக்கு பொடியாக நறுக்கி வச்சுக்கலாம். இப்போது ஆறிடுச்சு. நான் இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இருக்கட்டும். இப்போது இங்கே சின்ன வெங்காயம் 3 பல் பூண்டு இடித்து வச்சுருக்கிறேன். ஒரே ஒரு நீட்டமாக ஒரு பச்சை மிளகாய் பொடியை நறுக்கி வச்சுக்கிறேன். 2 கொத்து கருவேப்பிலை எல்லாம் ரெடியாக இருக்குது. இப்போது ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்திட்டு கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்திக்கலாம். நல்லா பொரியட்டும். இந்த டைமில் மிளகு சீரகம் சேர்த்துனா நல்லாயிருக்கும் இந்த பொடி மாஸ்க்கு. அதனால் ஒரு 10 மிளகு, முழு மிளகு சேர்த்திக்கோங்க, அல்லது இடித்து வேணாலும் சேர்த்திக்கோங்க. ஒரு 2 பிஞ்சு சீரகம் வாசனைக்காக சேர்த்திருக்கிறேன் நான். இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா பொரிய விட்டுடலாம். இந்த டைமில் நீங்கள் கடலைப்பருப்பு, வேர்க்கடலை எது வேணாலும் சேர்த்துங்க. நான் அதெல்லாம் சேர்த்தலை. இப்போ சின்ன வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகாய், கருவேப்பிலை இது எல்லாத்தையும் நம்ம ஒன்றாவே இதில் சேர்த்திக்க போகிறோம். சேர்த்திட்டு வதக்கி விட்டுடலாம். இந்த சின்ன வெங்காயத்துக்கு பதிலாக நீங்கள் பெரிய வெங்காயம் 1 பொடியாக நறுக்கி சேர்த்திக்கலாம். சின்ன வெங்காயம் சேர்த்தும் போது டேஸ்ட் ரொம்ப அபாரமாக இருக்கும். இப்போ மஞ்சத்தூள், சில்லி ஃப்ளேக்ஸ் 1 டீஸ்பூன் சேர்த்திருக்கிறேன். இங்கே சில்லி ஃப்ளேக்ஸ் நம்ம வீட்டிலையே நல்லா மிளகாயை காய வச்சு பல்ஸில் போட்டு வச்சுட்டோம்னா இந்த மாதிரி பொடி மாஸ், பொரியல், வறுவல் எல்லாத்துக்குமே சேர்த்துலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இந்த வெங்காயத்தோடவே சேர்த்திட்டோம்னா அந்த சில்லி ஃப்ளேக்ஸ் அந்த பச்சை வாசனை போய் நல்லாயிருக்கும். அதுக்காக இப்போது கட் பண்ணி வச்சக்கூடிய இந்த காலிஃப்ளவர் துண்டுகளை இதில் சேர்த்திட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். இந்த டைமில் நம்ம உப்பும் கூட சேர்த்திக்கலாம். நம்ம ஆல்ரெடி உப்பு சேர்த்தி தண்ணியில் வடிகட்டி எடுத்துட்டோம். அதனால் உப்பு பத்தாது. உப்பு சேர்த்திக்கோங்க. அந்த கிளிப்பிங்ஸ் போயிடுச்சு. இப்போ 2 டேபிள் ஸ்பூன் அல்லது ஒரு கையளவு தண்ணி தெளித்து விட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். அதுலேயே குக் ஆயிரும். ஒரு லெட்டு போட்டு விட்டுடலாம். ஒரு 2 நிமிஷம் அப்படியே விட்டுடலாம். 2 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தா சூப்பராக குக் ஆயிடுச்சு. நம்ம 2 டேபிள் ஸ்பூன் தான் தண்ணி விட்டோம். அதுலேயே நல்லா சாஃப்டாக குக் ஆகி வந்தாச்சு பாருங்கள். இப்போ ரெடியாக இருக்குது. இந்த டைமில் கொஞ்சம் போல் தனி மிளகாத்தூள் சேர்த்துனா நல்லாயிருக்குங்கிறதுக்காக நான் சேர்த்திக்கிறேன். உங்களுக்கு வேண்டான்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. நான் ஒரு அரை டீஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்த்தி நல்லா கலந்து விட்டுருக்கிறேன். இப்போ ஃபைனலாக சீரகத்தூள் ஒரு 2 பிஞ்சு சேர்த்திக்கலாம். 1/4 டீஸ்பூன் சேர்த்திக்கலாம். வீட்டில் வறுத்து அரைச்ச சீரகப்பொடி வதக்கி விட்டுட்டு மல்லி இலைகள் தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம். இன்றைக்கி தக்காளி ரசத்துக்கு தான் நான் இந்த பொடி மாஸ் செஞ்சுருக்கிறேன். நேற்று சுண்டல், பொங்கல் சாப்பிட்டதுக்காக இன்றைக்கி சிம்பிளாக டிஷ் செஞ்சுருக்கிறேன்.